படத்துல ஒன்றும் கிடையாது. படத்துல ஒன்றும் கிடையாது. இது கௌதம் வாசுதேவ் மேனன் படம் மாதிரியே இல்லை. அவர் பண்ண படம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மின்னலே, விண்ணை தாண்டி வருவாயா, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்ஸு. இதுல ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு பழைய ஆர்டிஸ்டும் யாரும் கிடையாது. மன்சூர் அலிகான் ஒரு சேர்ந்த வர்றாங்க, அவருக்கும் அவ்வளோ நல்ல வாய்ப்பு இல்லை. கிருஷ்ணா வர்றாரு. என்ன சொல்லணும் அவருக்கே, அவர் என்ன சொல்ல போறாருன்ட்டு அவருக்கே தெரியலன்னு இருக்கு. ஏதோ ஒரு சும்மா படம் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. படம் ஒருத்தர் தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டாங்க. ஃபுல்லா ஃபைட்டிங், ஃபயரிங், சேசிங், ஜம்பிங் அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையுமே நல்லா இதுவா போச்சு, போர் அடிக்காம போச்சு ப்ரோ படம். இதுவும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய படம் பார்த்து அதே காப்பி அடிச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கு. சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை ப்ரோ. ஓடுறாங்க துரத்துறாங்க, நடுவுல கேப்ல என்னென்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிட்டான். படம் முடிஞ்சிச்சுட்டாங்க. அவரோட யூசுவல் மூவிஸ் மாதிரி இல்லாம இது ஃபுல் ஆக்ஷன் தான். படம் ஸ்டார்டிங்ல இருந்து 2.5 மணி நேரம் ஆக்ஷன் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபைட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். நெகட்டிவ் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து ஒரு கத்தி குத்தி பத்துட்டு ஒரு சீன் இருக்கும் ப்ரோ. ஸோ கான்சியஸை இழந்துருவாரு. ஹீரோனியை வந்து ரவுடிங்க வந்து துரத்தி நிற்பாங்க. அந்த ஒரு சீன் இருக்கு பாருங்களேன், சத்தியமா சொல்றேன், நெஞ்சு வலிச்சிருச்சு எனக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஹீரோனி வந்து எழுப்புவாரு. ஹீரோ எந்திரிச்சு ஒரு 10 பேர் சண்டை போட்டு திருப்பி வந்து அன்கான்சியஸ் போயிடுவாரு. ஸோ அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு எனக்கு தோணுது. ஜிவி அது மட்டும் தவிர்த்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதா எனக்கு ஒரு இது. ஏதோ ஒரு பழைய இங்கிலீஷ் படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ்ல போட்ட மாதிரி, தமிழ்ல டப் பண்ண மாதிரி இருக்கு. ஒன்று 2 சாங்கு நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டேயே 30 பேர் கிடையாது இந்த தியேட்டர். அப்படி இருக்காது. எல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி. ஆனா ஒரு நல்ல ஒரு தவறு நடந்துச்சு. பைரி எக்ஸ்ட்ராடினரி படம். அது இந்த தியேட்டர்ல வரல. இந்த தியேட்டருக்கு ரொம்ப நல்ல ரசிகர் வர்றாங்க. பட் இத கௌதம் மேனன் படம் மாதிரியே இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் மாதிரி தான் இருக்கு. மாஃபியா தான் ப்ரோ படம். ஃபுல்லா மாஃபியா கேங்ஸ் தான். ஃபுல்லா கேங்ஸ்டர் மான்ஸ்டர்ன்ற மாதிரி தெரிய விட்டாங்க. படம் ஒருத்து தாராளமா பார்க்கலாம். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் படம் சொல்லி சொன்னாங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் படத்துல ஒரு சின்ன டிராபேக் தான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. இல்ல நான் ஆக்சுவலி இன்டர்மிஷனுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் உள்ளே போனேன். அதுக்கப்புறம் தெரியல, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கலாம். பட் ஆனா அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மொக்கதான். அது வந்து ஒரு இளைஞர்களுக்கான படமா தான் இருக்குது. ஃபேமிலி பார்க்க முடியாது. ஃபேமிலி அசியமா எல்லாம் ஒண்ணு இல்லை, ஆபாசங்கிறது இல்லை. படம் போல ஸ்பீடா ஒரு படம் போல த்ரில்லிங்கா இருக்கு. ஃபுல் ஆக்ஷன் பண்ணிருக்காரு. கான்செப்ட்லாம் இல்ல, ஒரு தெரியல அது அப்படியா, எனக்கும் சீரியஸா தெரியாது. நான் எல்லா மூவியும் பாக்குற மாதிரி தான் வந்தேன். படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ட்ரக்கை யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணீங்கன்னா ஜெயிலுக்கு போய்கின்ற மாதிரி தான் சொல்றாங்க. எல்லாமே சொல்ற மாதிரி தான். இது கொள்ளலாம் இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் படம் இருக்கு, நிறைய சைடு ஆக்டிங்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. பட் இதுல ஒரு ஹீரோவா வந்து நல்ல ஒரு அவரோட இதை திறமையை காமிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்ல டைரக்டர். மின்னலே, விண்ணை தாண்டி வருவாயாம். என்ன பண்ண போறீங்க இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அது எல்லாம் ரெகுலர் யார் ஃபைட் பண்ணாலும் எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கு. அப்படி ஒன்றும் இல்லை, ஏதோ ரசிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. கொடுத்த காசு வருத்தன்ட்டா சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே 30 பேர் இருக்காங்கன்ட்டு அடுத்த நாள் 15 பேர் இருப்பாங்க. இந்த ஷோவே ஓடுறதோ இல்லையான்னு கூட டவுட் ஆயிடும். ப்ரோ மொக்கையா இருக்கு. கலந்து எடுத்ததோட படம் பாக்குறப்ப அந்த இன்ட்ரெஸ்டோட பார்த்தோம்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா வந்து படம் விறுவிறுப்பா போயிருது ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் விறுவிறுப்பா போயிருது. அது வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. படம் பார்க்க தான் போனாங்களா இல்ல கார்னர் சீட்ல எதுவும் புக் பண்ணிட்டு போனாங்களான்னு நமக்கு தெரியாது இல்ல ப்ரோ. அது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ரொமான்ஸா அது இருந்துச்சு, ஆனா ரொம்ப சொல்லிக்காத அளவுக்கு ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல புரியாமையே போகுது ஒரு மாதிரி. ஜெயிச்சிட்டாப்ல ரோல பண்ணிட்டு இருந்தா. அப்படி அவர் அப்பா கரெக்டான காம்பினேஷன். ஐஸ்வரி கணேஷ், கௌதம் வாசுதேவ் பையன் பின்னுதான் ஜெயிச்சிட்டாங்க. ஜிவிஎம் சாரோட படம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா நிறைய லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாப்ல அதிகமா. பட் இந்த படத்துல ரொமான்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல.
லிமிட்டா வச்சிருக்காப்புல. படம் அவர் எடுத்ததுலேயே பெஸ்ட் படம் இதுவும் ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். நல்லா இருக்கு படம். இல்ல அப்பப்ப கொஞ்சம் காமெடின்ற பேர்ல கொஞ்சம் காமெடி வந்துச்சு. மன்சூர் அலிகான் வந்தாரு போனாரு செத்தாரு ரிப்பீட் அன்ற மாதிரி தான் வந்தாரு போனாரு முடிஞ்சிச்சு. வந்து நல்லா இருந்துச்சு bro. சின்ன சின்ன காமெடி இருந்தது, ரொமான்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். அது வந்து சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் அந்த மற்ற டெக்னீஷியன் டீம் ஃபைட்டர்ஸ்லாம் சூப்பராக அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, இதுன்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்றது தான் சொல்லுவேன். ஆவரேஜ் அப்படின்னு அவங்க துரத்துறாங்க. சரி, இது திடீர்னுட்டு அந்த டிடி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஏதோ இவங்க சொல்றாங்க, திடீர்னு அவங்க ஏதோ கண்டுபிடிச்சிடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா தலைவன் வேற அளவில் பண்ணியிருக்காப்புல. படம் வந்து ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் அந்த நம்பிக்கையோட போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஃபேமிலியா பாருங்க. ஒர்த்தான்னு கேட்டா ஓகே ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா ஃபேமிலி படம்லாம் ஒன்றும் கிடையாது.